ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஏல அடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு கேரளா டிஷ்ஷு. கிட்டத்தட்ட நம்ம டேஸ்ட் வந்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். ஏல அடை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிற பார்த்துருவோம். நான் இப்போ ஒரு கப் வந்து கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இலை அடை ஃபில்லிங் பண்ணுறதுக்காக அரை கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப்பு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ் கோகோனட் கிடைக்கல, அதனால் நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் வந்து இலை அடை பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இலையை வந்து பீஸாஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிவிடுவோம். அதுக்கு வந்து நான் வந்து கோகோனட்டை ஒரு பவுலில் சேர்க்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம், ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இலை அடையோட ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுருவோம். தண்ணி நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் நல்லா கொதிக்கணும். இது ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மாவை நல்லா கிண்டி விட்டுடலாம். ஸோ மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மாவு ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம இப்போ இதில் கை வைக்க வேணாம், ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு ரெடி, நல்லா ஆறி இருக்குது மாவு. இப்போ நம்ம துணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. வாழை இலையில் கோகோனட் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாவை எடுத்துப்போம். மாவு எடுத்துகிட்டு இந்த இலையில ப்ரெஸ் பண்ணிடலாம். கார்னர்ஸ் தின்னாக இருக்கிற மாதிரியும் மிடில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக நம்ம தட்டுறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு தின்னாக தட்டிக்கலாம். நடுவில் இந்த ஃபில்லிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த கார்னர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இலையை அப்படியே மடக்கி வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு அடை பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்க பால்ஸ் எடுத்துப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கார்னர்ஸை டச் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இதே மாதிரி ரிமைனிங் மாவுக்கும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டுலையோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டீமர் உள்ள நம்ம வந்து இந்த செஞ்சு வச்சுருக்க இலை அடாவை வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஸ்டீம் பண்ணிடலாம் நம்ம. ஸோ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா ஸ்டீம் ஆகணும். டென் 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்லா மெல்லிஸாக தட்டணும். உள்ளே வந்து பூர்ணம் ஸ்டஃபிங்கோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி மாவை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருக்கேன். அம்மணி கொழுக்கட்டை பண்ணலான்னு சொல்லிட்டு
ஸோ இதையும் மூடி நான் ஸ்டீம் பண்ணிடுறேன். அம்மணி கொழுக்கட்டைக்காக நான் டெம்பரிங் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 வரமிளகாய். ஸோ இதை தாளிச்சிட்ருக்கு. ஸோ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம அந்த தாளிப்பை வந்து இது மேலே மிக்ஸ் பண்ணி விட்ற வேண்டியது தான். கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே நம்ம கொழுக்கட்டை தான் பண்ணுவோம். ஸோ நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது நீங்கள் ரெகுலரான கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பனானா லீஃபில் ஸ்டீம் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்டீம் பண்ணுறத விட இந்த மாதிரி வாழை இலையில ஸ்டீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொழுக்கட்டை. இந்த இலை அடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.